ஸோ இந்த குழந்தையின்மை சிகிச்சை அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சோதனை குழாய் சிகிச்சை அப்படின்றது டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து இங்கிலீஷில் ஐவிஎஃப் எக்ஸி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பலதரமுறப்பட்ட வகைகளில் வந்து நம்மளால் வந்து வரக்கூடிய தம்பதியினரை வந்து தயார்படுத்த முடியும். சில இடங்களில் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி ஒரே முறையில் வந்து தயார்படுத்துவாங்க. அது வந்து ஒரு 10 பேரை நம்ம ரெடி பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து அது சூட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒருத்தருக்கு தகுந்தாப்பில் அவங்களுடைய உடல் எடை, அவங்களுடைய கருமுட்டைகளுடைய அளவு, அவங்களுடைய ஹார்மோன் லெவல்ஸ், சுரபிகளுடைய நிலை, கணவருடைய விந்தணுக்கள், கணவருடைய வயது, விந்தணுக்களுடைய எண்ணிக்கை, துடிப்பு, வடிவம், இது எல்லாத்தையும் வச்சு இதுக்கு முன்னாடி அவங்க சோதனை குழாய் சிகிச்சை ஏதாவது செஞ்சுருக்காங்களா, அதில் வந்து எத்தனை கருமுட்டைகள் கிடச்சிருக்கு, எத்தனை கருக்கள் கிடச்சிருக்கு, இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துகிட்டு தான் இவங்களை எந்த மாதிரி வழிமுறையில் நடத்துறது அப்படின்றத நாங்கள் முடிவு பண்ணுவோம்.